பண்ணலாமா? ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டைமில் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அது எங்கெங்கேருந்து எடுத்து ஒரு லோகோவாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இப்போ இல்லை. ஏஐ வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகலான்றதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம அது பண்ணுவோம். எங்கெங்கேருந்தோ கேரக்டரை கொண்டு விடுவோம், எங்கெங்கேருந்தோ இது பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது பார்க்கும்போது தான் ஒரு ஹியூமனால தான் அதை வந்து கொடுக்க முடியும். இப்போது ஒரு பிராண்டு ப்ரீமியமாக நம்ம ஃபீல் ஆகணும்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ஸான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னா, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் அவரோட ஜாயின் பண்ணும்போது ஒரு டிசைன் என்னன்னு தெரியாமல் தான் நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். நானும் பக்கத்தில் பாஞ்சி நானும் ஏதோ ஃபோட்டோஷாப்பு நான் வீடியோ எடிட்டர் அதை ஏதோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 4 நாள் ஒரு லோகோ முடிக்க அவர் ஒரு 4 நாள் ஆச்சு. ஒரு நாள் வந்து என்னன்றதே தெரியாமல் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வச்சுட்டு அப்படியே தான் ஸ்டில் அப்படியே தான் உட்காந்துருக்காரு. என்ன ஆக போகுது என்னன்றதே இந்த பிராண்டை பற்றி எதுவுமே இல்லாமல் ஒரு ஐடியாலஜியே இல்லாமல் தான் அந்த இடத்துல இருந்தார். சரி, ஓகே. அந்த ஒரு நாள் போச்சு. அடுத்த 2வது நாள் பார்த்தேன். அந்த 2வது நாளில் ஏதோ ஒரு டிசைன் பண்ணார். அந்த கலர்ஸு ஒரு மாடல் வந்து கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை வச்சு ஒரு இது பண்ணார். பட் அந்தளவுக்கு அது கரெக்டாக இல்லை. 3ஆவது நாள் திருப்பி அதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அது ஒர்க் பண்ணும்போது தான் அதோட இதுவே வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஒரு டிசைனுக்கான தேவையான ஒரு லோகோ, ஒரு கலரு, ஒரு தீமு, ஒரு லே அவுட்டு, அது ஒரு ஃபீலிங், இது எல்லாமே வந்து அந்த 3ஆவது நாள் தான் அது வந்து கன்வேவே ஆச்சு. அது 2 நாள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு என்ன ஒர்க் பண்ணுறதுன்றதே தெரியல. அந்த ஃபீலிங்கும் அதில் இல்லை, ஒரு இதுவுமே இல்லை. ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் பார்க்கும்போது தான் ஓகே, இதுதான் இந்த விஷயமா, இந்த விஷயம் தான் இவர் கன்வே பண்ணுறாருன்றது அப்போ தான் தெரிஞ்சது. ஒரு லோகோவுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குன்றது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஏஐ வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ இருக்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே நமக்கு வந்து ஒரு லோகோவோ, ஒரு போஸ்டரோ, ஒரு ஃபோட்டோவோ நமக்கு ஈஸியாக கொடுத்துட முடியுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம அது பண்ணுவோம். எங்கெங்கேருந்தோ கேரக்டரை கொண்டு விடுவோம், எங்கெங்கேருந்தோ இது பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது பார்க்கும்போது தான் ஒரு ஹியூமனால தான் அதை வந்து கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு காஃபி ஒரு இதோட மேக்கோட லோகோஸ். இந்த லோகோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்டைலாக தான், ஒரே இதுவாக தான் இருக்கும். அந்த காஃபி ப்ளஸ் அந்த ஸ்மோக்கு ப்ளஸ் அந்த கப்புன்ற ஒரு ப்ரௌன் கலர் தீமில் தான் அது இருக்கும். இருக்கிற பட்சத்தில் இப்போது ஒரு ப்ரீமியமான ஒரு இதுவே எடுத்துப்போமே, ஒரு ஸ்டார்பக்ஸோட ஒரு இதுவே எடுத்துப்போம். இதுவும் ஒரு கஃபேயோட லோகோ தான். இதுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இது என்னென்னா ஒரு ப்ரீமியம். இப்போது இந்த ஸ்டார்பக்ஸ் வந்து எல்லாமே ஒரே தீமில் தான் இருக்கும், எல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். இதில் உள்ளே நீங்கள் இந்த ஸ்டார்பக்ஸ் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் இருக்கும். பட் என்னதான் வந்து ப்ரீமியமாக இருந்தாலும் அது உள்ளே போனதும் அவங்க கொடுக்குற ஒரு ஃபீலும் ப்ளஸ் அங்கே போனீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லோகோனா ஜஸ்ட் ஒரு கலர் டிசைன் பண்ணுறேன்னா அது லோகோவாக கிரியேட் ஆகிடும். ஆனால் அது வந்து ஒரு பிராண்டாக பார்க்கணுன்னா அதுக்கான தேவையான ஒரு பிராண்ட் எப்படி லுக்காக இருக்குன்னா அதுக்கான கலர்ஸு, அதுக்கான தீமு, அதுக்கான எமோஷன்ஸு, அது எல்லாமே வந்து கொடுக்கறது தான் ஒரு பிராண்டோட ஐடென்டிட்டியாகவே இருக்கும். அதுக்கு தேவையானது அது லோகோ, கலர் சிஸ்டம், டெக்ஸ்ட்டு, லே அவுட்டு, ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல், பிராண்ட் எல்லாமே வந்து அதுக்கு ஒரு யூனிக்னஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் மேக் ஏ பிராண்ட் ப்ரீமியம். இப்போது ஒரு பிராண்டு ப்ரீமியமாக நம்ம ஃபீல் ஆகணும்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ஸான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னா, கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி, டிஃபரன்சியேஷன், எமோஷனல் கனெக்ஷன். ஆப்பிள்னாலே பெரிய ஒரு ப்ரீமியம் ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும். அது வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போனேன். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் அது போய் கொண்டு சேருதுன்னா ஒரு இனோவேஷன் தான் அது எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி. ஸோ அதனால தான் வந்து இன்னமும் வந்து நிலைச்சி நிற்குதுன்னா ஒரு ஃபீலிங் கொடுக்குதுன்னா அது கிளாரிட்டியாக கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. ஒரு கன்சிஸ்டன்சினா எல்லாமே ஒரே டிசைன், ஒரே இதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். எங்கே பார்த்தாலும் சேம் லுக் அண்ட் ஃபீல் குட்டாக இருக்கணும் தான். இப்போ அதே எக்ஸாம்பிளாக நைக்கே எடுத்துக்கிறேன். நைக்கே அதே தான் பார்த்தீங்கன்னா போல்ட் ஸ்டைலில் இருக்கும். தென் வந்து அது வந்து ஒரு அத்லெட்டை குறிக்கின்றது தான். அது எங்கே பார்த்தாலும் அதே ஃபீல் தான். இன்ன வரைக்குமே அது வந்து கரெக்டான ஒரு இதில் தான் கன்சிஸ்டன்சியாகவே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே ஒரே சேம் ஃபாண்ட்டு, சேம் இது தான் இருக்கும், எந்த இதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து அந்த நைக்கோட இதுவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சியேஷன். ஒரு 10 காரோட பிராண்ட் இருக்குன்னா அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதுவாக தான் இருக்கும்.
இதில் ஏபிஎஸ் இருக்கும், அதுலேயும் ஏபிஎஸ் இருக்கும், இதில் சன்ரூஃப் கொடுக்குறேன், இதில் கொடுத்துருக்க மாட்டான்றது எல்லா கார்லேயும் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அதில் ஒரு யூனிக்னஸ் அதில் ஒரு தனித்துவமாக தெரியணும்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு டெஸ்லாவை எடுத்துப்போம். எல்லா காரில் இருக்கிற மாதிரிலாம் அதில் இருக்காது. டெஸ்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, ப்ளஸ் வந்து ஒரு மினிமல் இன்டீரியர் தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு தெரியும். டெஸ்லானா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கார். இது நம்ம என்ன டிரைவ் பண்ணலாமே அது தனியாக நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் கனெக்ட்னா ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லேயும் ப்ரீமியம் பிராண்ட்ஸை ப்ராடக்ட் மட்டும் செல் பண்ண மாட்டாங்க, அதோட ஃபீலிங்ஸை தான் நம்ம இது பண்ணுவாங்க. ரோலக்ஸ் வாட்சை எடுத்துப்போம். அந்த ரோலக்ஸ் வாட்சில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ப்ரைடு இருக்கும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது தான். பட் ஆனால் அது ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும், ஒரு எமோஷ்னல், ஒரு சக்ஸஸ். அது இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பெரிய ஆளுங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலக்ஸ் வாட்சி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த எமோஷனல் வந்து அது ஒரு ப்ரைடாக வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ப்ரீமியமாக குவாலிட்டினா யாருமே பெருசாக வந்து ப்ரொமோட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரீமியம், அவங்களோட எமோஷனை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவாங்களே தவிர மோஸ்ட்லி வந்து பெருசாக வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லாம் எல்லாமே இது இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப் டிசைனர்ஸ் இந்த ஏஐ எரா. ஏஐ டூல்ஸ் வந்ததுனால டிசைன் இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது எல்லாருக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு இதுவாக அது அந்த டைமில் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அது எங்கெங்கேருந்து எடுத்து ஒரு லோகோவாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இப்போ இல்லை. ஏஐ டூல்ஸ் வந்ததுனால எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியுது. ஒரு லோகோ ஜென்ரேட் பண்ணிக்கிறோம், ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம், ஒரு லேயர்ஸ், கலர்ஸ்லேருந்து அது எல்லாமே அதில் தான் கேட்குறோம். பட் ஆனால் இப்போ டிசைனர்ஸ் திங்க் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு பிராண்டுக்கு தேவையானது என்னன்றது தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு விஷுவல் பார்த்தீங்கன்னா கலர் சிஸ்டம், டெக்ஸ்ட்டு, விஷுவல் லாங்குவேஜ் எல்லாமே வந்து பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி அதை இப்போ நீங்கள் ஒரு லோகோ இது பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்டோரி என்னன்றது அது நம்ம தான் அது சொல்ல முடியும். அந்த பிராண்டோட ஒரு தனித்துவமே தெரியுன்றது தான் எராவாக இருக்குது. ஏஐ வந்து டிசைன்ஸ் கிரியேட் பண்ணிட முடியும். ஆனால் ஸ்ட்ராங் பிராண்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணுறதுனா அதுக்கு வந்து ஒரு ஹியூமனால் மட்டும்தான் அது வந்து கிரியேட் பண்ணி தர முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹவு கிரியேட்டிவ் டீம் ஷுட் யூஸ் ஏஐ. இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய சில ஏரியாஸுமே இருக்குது. அதுக்காக நம்ம எல்லாமே வந்து ஏஐனால போனோம்னா நம்ம வந்து அது வந்து ஒரு பிராண்டோட ஒரு அடையாளத்தை நம்மளால காட்ட முடியாது. ஐடியா எக்ஸ்ப்ளோரேஷன், மூட் போர்ட், கான்செப்ட் வேரியேஷன், ஃபாஸ்டர் ஒர்க் ஃப்ளோ. ஒரு ஐடியா எக்ஸ்ப்ளோரேஷனாக ஒரு ஏஐ கிட்டேருந்து ஒரு ஐடியாவாக எடுத்துக்கலாம். ஒரு பிராண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஒரு 4-5 வேரியன்ஸு ஒரு டிசைனர்ஸ் ஏஐ கிட்டது ஒரு 10 கான்செப்ட் எடுத்துக்கலாம். மூட் போர்ட்னா அது நம்ம எப்படி ஒரு பிராண்டுக்கு விஷுவல் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோன்னா ஏஐமே ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு லக்ஸரி பிராண்ட் ஸ்டைலில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு மினிமல் டிசைன் எடுத்துக்கலாம். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக அந்த டிசைனுமே நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு லோகோ கான்செப்ட் தேவைன்னா அதை வந்து ஒரு மல்டிபிள் வேரியேஷனில் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்து நம்ம ஏஐன் மூலியமாக போனோம்னா நம்மளோட வேலை அங்கே என்னவா இருக்குன்றது தான் தெரியல. அதுக்காக ஒர்க் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு மூலதனம் இருந்தால் தான் அது வந்து ஒரு லோகோவை கிரியேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். பட் வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஹியூமன் பண்ணுற விஷயத்த வந்து ஏஐனால உங்களால் பண்ண முடியாது. பிராண்டோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு லோகோ பார்த்தா எப்படி உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகணும், அது என்ன சொல்ல வருதுன்றதை அது உங்களுக்கு சொல்லணும். அப்புறம் எமோஷனல்னா ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அது எமோஷ்னலாக ஃபீல் குட்டாக இருக்கிறது தான். அதனால தான் நம்ம இது பண்ண முடியும். ஒரு ஏஐனால பண்ண முடியாது. நம்ம ஏஐ ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளோட திங்கிங்கை கிரியேட்டிவ்ஸை நம்ம போட்டால் மட்டும்தான் அது ஒரு ஃபீல் குட்டான ஒரு லோகோவோ ஒரு டிசைனோ ஒரு போஸ்டோ வந்து கிரியேட் ஆகும். டிசைனரோட ஸ்பீடுமே இன்னமும் அதிகமாகும். யார் வேணாலும் விஷுவல்ஸாக கிரியேட் பண்ண முடியும். அதனால மார்க்கெட் விஷுவலும் அதிகமாக தான் போயிட்டுருக்கும். ஃபியூச்சரில் பிராண்ட் ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக தேவை. பிராண்டுக்கு கிளியர் விஷுவல் இருந்தால் மட்டும்தான் அதோட யூனிக்னஸ் எல்லாமே அது ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு தனித்துவமாக அது தெரிய வரும். ஃபியூச்சரில் வந்து ஏஐ வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அதனாலே அடாப்ட் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளோட திங்கிங்கும் நம்மளோட தாட் ப்ராசஸும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பிராண்டை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக அடிக்ட் ஆகிடாதீங்க. ஏஐ வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகலான்றதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.